கார்த்திகேயன் தன்னோட தாய் பிரிஞ்சிருக்கிற வேதனையில சிவன் கிட்ட வந்து கோவமா பேசிட்டு போறதையும் சிவன் கூடிய சீக்கிரமே கார்த்திகேயன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்றதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இப்போ பார்வதி வளர இடத்த காமிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நடக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களை வளர்க்குற அந்த மீனவர் என்னோட மகன் நடக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில சும்மன் நிசுமன் அவன் ஆட்களோட பார்வதி தேடுறத காமிக்கிறாங்க. பார்வதி தேடுங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த காட்சியில இப்போ பார்வதி கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இப்போ வலையை எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி படகுல போய் உட்கார்றாங்க. அவரும் கேட்கிறாரு, எனக்கு முன்னாடி நீ வந்து உட்கார்ந்துருக்கியம்மா, என் கூட மீன் பிடிக்கிறது கடலுக்கு வந்து நீ ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கிறாரு. நீ பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் வரலாம், இப்ப வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. இல்ல நானும் வருவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன், எனக்கு நான் வலையை எடுத்துட்டு வந்தாச்சு அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்ல அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே, நீ பெரிய கெட்டிக்காரி தான், நான் சொன்னா கேட்கவா போறவா, ரெண்டு பேருமே போய் மீன் பிடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த பொண்ணு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட அடுத்த காட்சியில இப்ப கைலாயத்தை காமிக்கிறாங்க. முருகன் சோகத்துல உட்கார்ந்துருக்க நந்தியும் சிவகணங்களும் வந்து அவர்கிட்ட சாப்பாடு வச்சு சாப்பிட சொல்றாங்க. நந்தி கையெடுத்து கும்பிட்டு சாப்பிட சொல்ல கேட்க இவரும் கையெடுத்து கும்பிடுறாரு. முருகனும் என்ன தொல்லை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் கையெடுத்து கும்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நந்தி சொல்றாரு, வருஷங்கள் ஓடிருச்சு, குமரன் சரியாவே சாப்பிடறது இல்ல, பார்வதி தாயாரும் எப்போ வருவாங்கன்னு தெரியல, அவங்க பயணம் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில இப்போ சிவலிங்கத்தை காமிக்கிறாங்க. சிவலிங்கத்துக்கு நிறைய பூக்கள் எல்லாம் போட்டு அங்க பலகாரங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. பூஜை நடக்கிற மாதிரி தெரியுது. அங்க ஒருத்தர் சொல்றாரு, பிரச்சனை பெருசாயிட்டே போகுது, பஞ்சமும் அதிகமாயிடுச்சு, மீன்களே கிடைக்கிறது கிடையாது, விசித்திரமான காலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க அந்த மீனவர் இருந்தார் இல்லையா, பார்வதி எடுத்து வளர்க்குற அவர் சொல்றாரு, அதனாலதானே நம்ம மகாதேவருக்கு பெரிய பூஜையை ஏற்பாடு பண்ணிருக்கோம், அவர் சந்தோஷப்பட்டாருன்னா நம்ம எல்லாரோட பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்டிதரை பூஜை ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. பூஜை ஆரம்பிக்கிறாங்க. பூஜை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த மீனவர் திரும்பி பார்த்துட்டு இருக்காரு யோசனையில. இப்ப கூட இருக்கவர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இவர் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டாருனாலும் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு, என் மக பார்வதி எங்க போனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு பார்வதி வர்றாங்க. அப்போ ஒரு பையன் சொல்லிட்டு இருக்க, ஏதாவது கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்றாங்க, பூஜை ஆரம்பிச்சிருச்சு, அபிஷேகம் முடிஞ்சது, நமக்கு பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி அந்த பையனை நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் அங்க நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்வதி நிக்கிறத பார்த்ததும் அவங்க அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி மகாதேவருக்கு பூஜை நடக்கிற நேரத்துல தடங்கல் படுறது நல்லது இல்லம்மா அப்படின்னு வருத்தத்தோட சொல்ல இவங்க, நான் பூஜைக்கு எந்த இடையூறு செய்யலப்பா, ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருக்கிற பலகாரத்தை ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. அந்த பையனுக்கு கொடுக்க அவனும் அதை சாப்பிடுறான். அவங்க ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருந்துட்டு போய் அங்க இருக்கிற பாலாபிஷேகத்தை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பாலையும் எடுத்துட்டு வர இடையில ஒருத்தர் வழி மறிக்கிறாரு. நீ என்ன செஞ்சுட்டு இருக்க பார்வதி, இது இறைவனுக்கு கொடுக்க வேண்டியது, இந்த பையனுக்கு கொடுக்க போறியா, சாப்பிட்ட உணவு பகவானுக்கு படைக்க முடியாது அப்படின்னு சொல்ல பார்வதி திரும்பி சிவலிங்கத்தை பார்த்து, நீங்க இப்படி படைச்சிங்கன்னா இறைவன் ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல அவர் சொல்ல, சின்ன வயசுல இருந்து நீ பண்ற எல்லா குறும்புத்தனத்தையும் நாங்க பொறுத்துக்கிட்டோம், ஆனா இன்னைக்கு நீ எல்லா எல்லையும் கடந்துட்ட, இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்க எல்லா கவலைகளுக்கும் நம்ம கிராமத்துல இருந்து வெளியேறணுங்கிறதுக்காக தான் நம்ம இறைவனுக்கு இந்த பூஜையை பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம பார்வதி காலை கொண்டு போய் இந்த பையன் கிட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த பையன் நாராயணனும் மகாதேவரும் தெரியலையா, நாராயணன் உலகத்துக்கு படியளக்கிறவர், அப்படி இருக்கப்போ இந்த பையனுக்கும் படியளக்க வேண்டியது அவருடைய கடமை, இந்த பையனை இந்த மாதிரி பசியோட வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவர் ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்க. அவங்க அப்பா என்ன பேசுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காரு. உங்க நேரா சிவலிங்கத்துக்கிட்ட போய், நீங்க அவருக்கு பண்ற பூஜையில பாலபிஷேகத்துல பால் வழிந்தோடி நிலத்துக்கு போகுது, இது நீங்க அந்த குழந்தையோட வயிற்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, மகாதேவர் கிட்ட பக்தி வேணும், ஆனா கண்மூடித்தனமான பக்தி இல்ல அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு பெருமையோட பாத்துட்டு இருக்காரு. ஆனா அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தர் சொல்றாரு, போது நிறுத்தி, நீ எங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டாம், நீ ஒரு பொண்ணுங்கிறதையும் மறந்துடாத, ஒரு பெண் சிந்திக்கலாம் ஆனா செயல்படக்கூடாது அப்படின்னு அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தர் சொல்றாரு. இதை கேட்டு கோவப்படுற பார்வதி, ஒரு பெண் தன்னோட எண்ணத்தை விட்டுட்டா அப்படின்னா அவளே சங்கரனா ஆயிடுவா அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.